ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க முட்டை மிட்டாய் இனிமேல் நீங்களும் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பாதாமை வெந்நீரில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஏலக்காய் தூளோ இல்லை ஏலக்காவையோ இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சுண்டி பால்கோவா மாதிரி வந்ததும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி அந்த பாதாம் பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 6 முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட 250 கிராம் ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா ஜீனி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 50 கிராம் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு அதை நம்ம சுண்ட விட போகிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நெய் தடவின ஒரு பேனில் அதை மாற்றிட்டு 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே முட்டை மிட்டாய் நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.